குட்டீஸ், நான் தான் உங்கள் நண்பி. இன்று வீடியோவில் நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் தெரியுமா? நான் உங்களுக்கு இன்று பழங்கள், காய்கறிகள், வீட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள், பூக்கள் மற்றும் உடல் உறுப்புகள் பற்றி சொல்லித்தர போறேன். நீங்க எல்லாருமே என் கூடவே சேர்ந்து சொல்லணும். சரியா குட்டீஸ்? ஆரம்பிக்கலாமா? காட்டுக்குள்ள வந்துட்டேன். நம்ம காட்டு விலங்குகளை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நீங்க என்னோட கூட வர்றீங்களா? வாங்க, மெதுவா போகலாம். வாங்க, ஒரு விலங்கா நம்ம கண்டுபிடிப்போம். என்னோட சேர்ந்து நீங்களும் கண்டுபிடிக்கிறீங்களா? அதோ அங்க சிங்கம் இருக்கு. அதுதான் சிங்கம். சிங்கத்தை காட்டுக்கு ராஜான்னு சொல்லுவாங்க. சிங்கம் எப்படி கர்ஜிக்குது பாருங்க. அதோ அங்க யானை இருக்கு. அதுதான் யானை. யானை பெரியதும் பலமான விலங்கு. யானை கருப்பு நிறத்தில் இருக்கும். யானை எப்படி கத்துது பாருங்கள். அதோ அங்க கரடி இருக்கு. அதுதான் கரடி. கரடி மெதுவா நடக்கும் விலங்கு. அங்க பாருங்க, கரடி மரத்துக்கு மேல ஏறுது பாருங்க. அதோ அங்க மான் இருக்கு. அதுதான் மான். மான் ரொம்ப அழகானதும் வேகமானதும். அங்க பாருங்க, ஐயோ, மான் எப்படி துள்ளி ஓடுது பாருங்க. அதோ அங்க புலி இருக்கு. அதுதான் புலி. புலி ரொம்ப வேகமானதும் பலமானதும். புலி கர்ஜிக்குது. அங்க நரி இருக்கு. அதுதான் நரி. நரி ரொம்ப புத்திசாலி விலங்கு. அங்க பாருங்க, நரி தந்திரமானதும் கூட. அதோ அங்க குரங்கு இருக்கு. அதுதான் குரங்கு. குரங்கு மரத்துல ஏறி விளையாடும். குரங்கு மரத்துல தாவி தாவி ஓடும். ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன். அதோ அங்கே வரி குதிரை இருக்கு. அதுதான் வரி குதிரை. கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும். அங்க பாருங்க, வரி குதிரை ரொம்ப வேகமாக ஓடும். அதோ அங்கே ஒட்டகச்சிவிங்கி இருக்கு. அதுதான் ஒட்டகச்சிவிங்கி. இது நீளமான கழுத்து உடைய விலங்கு. ஒட்டகச்சிவிங்கி மரத்தில் இருக்கும் இலையை சாப்பிடும். அங்க பாருங்க, ஓநாய் ஊளையிடுது பாருங்க. ஓநாய் கூட்டமாக சேர்ந்து விளையாடுது. அங்க பாருங்க, கொரில்லா மெதுவா நடக்குது. கைகளால தன்னோட மார்பை அடிக்குது. அங்க பாருங்க, அதுதான் முதலை. முதலை தண்ணீரில வாழும். நாமும் எல்லா விலங்குகளையும் நேசிக்கணும். விலங்குகளை காயப்படுத்த கூடாது. விலங்குகளும் நம்ம நண்பர்கள் தான். இயற்கையையும் விலங்குகளையும் பாதுகாப்போம். நான் காய்கறி தோட்டத்துக்கு வந்துட்டேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து காய்கறிகளை பற்றி தெரிந்து கொள்வோமா? வாங்க வாங்க. இது கேரட். கேரட் கண்ணுக்கு நல்லது. இது தக்காளி. தக்காளி உடலுக்கு நல்லது. இது வெண்டைக்காய். வெண்டைக்காய் அறிவுத்திறனை வளர்க்கும். இது பீட்ரூட். பீட்ரூட் ரத்தத்தை அதிகரிக்க உதவும். இது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு நமக்கு சக்தி தரும். இது பட்டாணி. பட்டாணி நமக்கு சக்தி தரும். இது முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸ் வயிற்றுக்கு நல்லது. இது மக்காச்சோளம். மக்காச்சோளம் நமக்கு சக்தி தரும். இது வெங்காயம்.
வெங்காயம் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். இது கீரை. கீரை உடல் பலமாகும். காய்கறிகள் உங்களுக்கு பிடிக்குமா? தினமும் காய்கறி சாப்பிடுங்கள். காய்கறி சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது. நான் இப்போ பழத்தோட்டத்துக்கு வந்துட்டேன். என்கிட்ட நிறைய பழங்கள் இருக்கு. நம்ம பழங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வாங்க. இது ஆப்பிள். ஆப்பிள் சாப்பிட்டால் நம்ம உடல் பலமாகும். இது திராட்சை. திராட்சை மிகவும் இனிப்பான பழம். இது வாழைப்பழம். வாழைப்பழம் மிகவும் ருசியான பழம். இது மாம்பழம். மாம்பழம் மிகவும் இனிப்பான பழம். இது ஆரஞ்சு. ஆரஞ்சு மிகவும் ருசியான பழம். இது அன்னாச்சி. அன்னாச்சி மிகவும் சுவையான பழம். இது பப்பாளி. பப்பாளி மிகவும் ஆரோக்கியமான பழம். நீங்கள் அனைவரும் பழங்களை சாப்பிடுங்கள். இதோ இந்த கூடையிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இப்போ ஒரு பண்ணையில இருக்கேன். இங்க நிறைய வீட்டு விலங்குகள் இருக்கு. ஆடு, மாடு, முயல் எல்லாத்தையும் பார்க்கலாம். குட்டீஸ், உங்களுக்கு வீட்டு விலங்குகள்லாம் என்னன்னு தெரியுமா? நாம நம்ம வீட்ல அன்பாக வளர்க்கக்கூடிய விலங்குகளை தான் வீட்டு விலங்குகள்னு சொல்லுவோம். அவங்க நமக்கு நண்பர்களா இருப்பாங்க, நம்மோட விளையாடுவாங்க, சில சமயம் நமக்கு உதவியும் செய்வாங்க. ஓகே குட்டீஸ், இப்போ அந்த கியூட் விலங்குகள் என்னென்ன இருக்குன்னு நாம ஒன்னொன்னா பாப்போமா? நீங்களும் என் கூடவே சேர்ந்து ஒரு விலங்குகளோட பெயர்களையும் சொல்லணும், சரியா? இது நாய். நாய் ஒரு வீட்டு விலங்கு. நம்ம வீட்ல நாம வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல நண்பன். நாய் நம்ம வீட்டை காக்கும். யாராவது வந்தா உடனே பௌ பௌன்னு குறைக்கும். அது நம்ம பாதுகாக்கும் ஒரு நல்ல காவலன். நாய்க்கு நம்மளோட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். நம்மோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும். நாயை நாம அன்பா பாத்துக்கணும். அப்போ அது நம்ம இன்னும் அதிகமா நேசிக்கும். இது பூனை. பூனை ஒரு வீட்டு விலங்கு. நம்ம வீட்ல நாம வளர்க்கக்கூடிய ஒரு அழகான நண்பன். பூனை ரொம்ப சுறுசுறுப்பான விலங்கு. பூனை பால் குடிக்க ரொம்ப விரும்பும். அது மெதுவா நடந்து சுத்தி பார்க்கும். பூனை மியாவ் மியாவ்னு கத்தும். பூனை தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். அதுக்கு சுத்தமா இருக்க மட்டும்தான் பிடிக்கும். பூனை நம்மோட விளையாட ரொம்ப பிடிக்கும். அதுக்கு குதிக்கவும் ஓடவும் ரொம்ப பிடிக்கும். பூனை எவ்ளோ அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? இது மாடு. மாடு ஒரு வீட்டு விலங்கு. மாடு ரொம்ப நல்ல விலங்கு. மாடு நமக்கு பால் தரும். அந்த பால் நமக்கு ஆரோக்கியம் தரும். நாம் தினமும் பால் குடிக்கலாம். மாடு புல்ல சாப்பிடும். அது மெதுவா நடந்து சுத்தி வரும். மாடு ரொம்ப அமைதியான விலங்கு. மாடு நமக்கு உதவுகிறது. நாம மாட அன்பா பாத்துக்கணும். அப்போ அது நமக்கு இன்னும் உதவும். இது கோழி. கோழி நமக்கு முட்டை தரும். அந்த முட்டை நமக்கு ஆரோக்கியம் தரும். நாம் தினமும் முட்டை சாப்பிடலாம். கோழி தானியங்களை சாப்பிடும். கோழி தன்னுடைய குஞ்சுகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ளும். கோழி ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். கோழி கொக்கோ கொக்கோன்னு ஒலிவிடும். கோழி நமக்கு மிகவும் பயனுள்ள விலங்கு. கோழியும் அதன் குஞ்சுகளும் எப்பொழுதும் குடும்பமாக எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது பாருங்கள். இது ஆடு. ஆடு ஒரு வீட்டு விலங்கு. ஆடு ரொம்ப பயனுள்ள விலங்கு. ஆடு இலைகளை சாப்பிடும். அதுக்கு பச்சை புல் ரொம்ப பிடிக்கும். அது சுறுசுறுப்பா சாப்பிட்டு கொண்டே இருக்கும். ஆடு குதிக்கவும் ஓடவும் விரும்பும். அது சுறுசுறுப்பா இங்கும் அங்கும் சுற்றும். ஆடு ரொம்ப சுறுசுறுப்பான விலங்கு. ஆடு எப்படி கத்தும் தெரியுமா குட்டீஸ்?
ஆடு மே மே என்று கத்தும். இது முயல். முயல் ஒரு வீட்டு விலங்கு. முயல் ரொம்ப அழகான விலங்கு. முயல் கேரட்டை சாப்பிடும். அதுக்கு காய்கறிகள் ரொம்ப பிடிக்கும். அது சுறுசுறுப்பா சாப்பிட்டு கொண்டே இருக்கும். முயல் எவ்ளோ அழகா இருக்கு பாருங்களே. ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. இது மீன். மீன் தண்ணீரில வாழும். நாம அத வீட்டுல அக்வேரியத்துல வளர்க்கலாம். மீன் தண்ணீரில நீந்தும். அது மெதுவா இங்கும் அங்கும் சுற்றும். மீன் ரொம்ப அழகா இருக்கும். நாம் மீனுக்கு உணவு கொடுக்கலாம். அது சந்தோஷமா நீந்தி கொண்டே இருக்கும். மீனை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். மீன் எவ்ளோ அழகா இருக்கு பாருங்களேன். ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. இது வாத்து. வாத்து ரொம்ப அழகானது. வாத்து தண்ணீரில நீந்தும். அது மெதுவா இங்கும் அங்கும் சுற்றும். வாத்து ரொம்ப அழகா இருக்கும். நான் இப்ப பூத்தோட்டத்துக்கு வந்துட்டேன். இங்க ரொம்ப அழகான பூக்கள் இருக்கு. நம்ம பூக்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வாங்க. இது என்ன பூ தெரியுமா? இது ரோஜா. ரோஸ். ரோஜா பூ ரெட் கலர்ல இருக்கும். ரொம்ப அழகான பூ இது. ரோஜா பூவுக்கு சின்ன சின்ன முள் இருக்கும். அதனால் நாம இத மெதுவா பிடிக்கணும். ரோஜா பல நிறங்களில இருக்கும். ரெட், yellow, white எல்லாமே ரோஜா தான். ரோஜா பூவிலிருந்து நல்ல வாசனை ஆயில் கூட செய்யலாம். இது என்ன பூ தெரியுமா? இது சூரியகாந்தி. சன்ஃப்ளவர். இது yellow கலர்ல இருக்கும். ரொம்ப பெரிய பூ இது. இந்த பூ சூரியனை பார்த்து திரும்பும். அதனால தான் சன்ஃப்ளவர்னு பெயர். இதுல இருந்து விதைகள் வரும். அந்த விதைகளை நம்ம சாப்பிடலாம். நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. இது என்ன பூ தெரியுமா? இது மல்லிப்பூ. ஜாஸ்மின். இது வெள்ளை கலர்ல இருக்கும். சின்ன சின்ன பூக்கள். ரொம்ப அழகா இருக்கும். மல்லிப்பூ ரொம்ப வாசனையா இருக்கும். இந்த பூவை நம்ம தலையில வச்சுக்கிட்டா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இது என்ன பூ தெரியுமா? இது தாமரை பூ. This is a lotus. It's so pretty. இது பிங்க் கலர்ல இருக்கும். ரொம்ப அழகான பூ இது. தாமரை பூ தண்ணீர்ல தான் வளரும். இதோட இலை பெரியதாக இருக்கும். தண்ணி மேல மிதக்கும். தாமரை நம்ம நாட்டின் தேசிய பூ. இது என்ன பூ தெரியுமா? இது செம்பருத்தி. ஹைபிஸ்கஸ். இது ரெட் கலர்ல இருக்கும். பெரிய பூ. ரொம்ப அழகா இருக்கும். செம்பருத்தி பூ மிகவும் மென்மையான பூ. அதை நாம் தலையில் அரைத்து தேய்த்தால் முடி நன்றாக வளரும். இது என்ன பூ தெரியுமா? இது சாமந்தி பூ. மேரிகோல்ட். இது ஆரஞ்சு, yellow கலர்ல இருக்கும். பிரைட்டா இருக்கும். சாமந்தி பூ ரொம்ப நாள்கள் கெடாம இருக்கும். இந்த பூவை நாம மாலை மாதிரி கோத்து போடலாம். சாமிக்கெல்லாம் சாமந்தி பூ தான் போடுவாங்களே. கோவில் அலங்காரத்துக்கும் சாமந்தி யூஸ் பண்ணுவாங்க. இந்த பூ ரொம்ப லைட்டா இருக்கும். இது என்ன பூ தெரியுமா? இது துலிப்பூ. டியூலிப். துலிப்பூ குளிர்ந்த இடத்துல தான் வளரும். இந்த பூ நேரா நிமிர்ந்து அழகா நிக்கும். இதோட இதழ்கள் கப் மாதிரி இருக்கும்.
இது பல நிறங்கள்ல இருக்கும். இது என்ன பூ தெரியுமா? இது லில்லி பூ. லில்லி. இது வெள்ளை கலர்ல இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். சூப்பர் குட்டீஸ், இன்னைக்கு நாம நிறைய பூக்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும் சொல்லுங்க. இப்ப நம்ம உடல் உறுப்புகளை பற்றி கத்துக்கலாம். கண், காது, மூக்கு, கை, கால் எல்லாமே ரொம்ப முக்கியம். நம்ம உடல் உறுப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க ஆரம்பிக்கலாம். கண்கள், ஐஸ். கண்களால் நாம் பார்க்கிறோம். நமக்கு 2 கண்கள் உள்ளன. இதோ 1, 2. குட்டீஸ், எல்லாரும் கண்டிப்பா கேரட் சாப்பிடுங்க. கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நாம் போன், டிவி பக்கத்துல வச்சு பார்க்க கூடாது. அப்படி பார்த்தால் நம்ம கண்ணுக்கு பிரச்சனை வரும். தூரத்துல இருந்து தான் பார்க்க வேண்டும். மூக்கு, நோஸ். நமக்கு ஒரு மூக்கு இருக்கிறது. மூக்கால் நாம் சுவாசிக்கிறோம். நாம் தும்பும் போது எப்போதும் மூக்கை மூடிக்கொள்ள வேண்டும். மூக்கை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். காது, இயர்ஸ். நமக்கு 2 காதுகள் உள்ளன. காதால் நாம் கேட்கிறோம். காதால் அதிகம் சத்தத்தை கேட்க கூடாது. அது நம் காதுக்கு தீங்கு. வாய், மவுத். நமக்கு ஒரு வாய் இருக்கிறது. வாயால் நாம் சாப்பிடுகிறோம். நாம் தினமும் சாப்பிட்டு முடித்தவுடன் வாய் கொப்பளிக்க வேண்டும். அப்போதான் வாய் சுத்தமாக இருக்கும். கைகள், ஹேண்ட்ஸ். நமக்கு 2 கைகள் உள்ளன. 1, 2. நம் கைகளால் வேலை செய்கிறோம். கைகளை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். கால்கள், லெக்ஸ். நமக்கு 2 கால்கள் உள்ளன. 1, 2. கால்களால் நாம் நடக்க முடியும். வெளியே சென்று வந்தால் கண்டிப்பாக கால்களை கழுவி விட்டு தான் வீட்டிற்குள் செல்ல வேண்டும். சூப்பர் குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப அருமையா கத்துக்கிட்டீங்க. சூப்பர் குட்டீஸ், மறக்காம அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். பாய் பாய் குட்டீஸ். அறிவு சார்ந்த வீடியோக்களுக்கு மறக்காமல் JJ Kids TV சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏய், சப்ஸ்கிரைப்.